விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. சேலத்தில் பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அறிமுகப்படுத்துறேன். அங்கே அவர் செல்வம், எங்களுடைய அயோத்தியா பட்டண செல்வம், சேலம் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். அவர் மீது இதுவரையிலும் ஒரு 6-7 கேஸ் இருக்கும். உட்காருங்க, 6-7 கேஸ் இருக்கும். என்ன கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சமூகத்திலே பாடுபடக்கூடிய போராட்டங்களிலே கலந்து கொண்டதற்காக அவர் மேல ஒரு 6-7 வழக்குகள். ஒன்றிய கவுன்சிலராக 2 முறை இருந்தவர், அவரும் மனைவியும். ஒன்றிய சேர்மன் பதவிக்கு போனவர் தவிர கொடுத்து சின்ன வாக்கு வித்தியாசத்தை தோற்கடிக்கப்பட்டவர். இவர் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வி ராஜேந்திரன் அவர்கள், குளத்தூரை சேர்ந்தவர், மேட்டூர் மாவட்ட கவுன்சிலருக்கு நின்று கொஞ்சோண்டு தோத்தவர். வீரப்பன் அண்ணன் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு மக்களுக்காக ஆதரவாக இருந்தனால காவல்துறை அவரை கூட்டிட்டு போய் 2 கை 2 காலை உடைச்சி 6 மாதம் நம்முடைய சேலம் அரசு மருத்துவமனையிலே படுத்திருந்தவர். அவர் சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். இங்கே அண்ணன் எம்பி சதாசிவம் அவர்கள் 50 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் ஸ்டீல் பிளான்ட்ல அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நான் என்னத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு, பாதியாரோட பையன். நாங்கள் ஏதோ என்னால் முடிந்த சிறு சிறு தொழில்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் கதிராஜத்தனம், எங்களுடைய மாநகர் மாவட்ட செயலாளர். என்ன மாதிரி தான் சிறு வயதிலிருந்து இருக்கிறாரு. இவர் மேல 10 கேஸ் இருக்குது. குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருந்தவர் 128 நாட்கள். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு அடிதடி 75 கேஸ் கூட கிடையாது. எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மக்களுக்கான போராட்டங்களை கலந்து கொண்டது. இதனால இவர் மீத வழக்குகள். குண்டர் சட்டம். இவர் பச்சைமுத்து, இவர் தெற்கு மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் தெற்கு மாவட்ட செயலாளர். இவர் மாவட்ட கவுன்சிலராக கடந்த 5 ஆண்டுகள் பணியாற்றவர். இவர் பெரிய அளவில் ஜவுளி தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் எங்களுடைய தொப்பா கவுண்டர், நம்முடைய எடப்பாடியினுடைய சேர்மனாக 10 ஆண்டுகள் 2 முறை இருந்தவர். எடப்பாடியில சேர்மனா 10 வருஷம் இருந்தவர். அவரு மருத்துவர் ஐயா. அவரு ட்ரௌசர் போட காலத்துல ஐயாவே தெய்வம் தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் மேல பல வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குமே இந்த அரசியல் வழக்கு தான். இவர் தம்பி கோவிந்தராஜன் சொல்லிட்டு கோவிந்தன், இவர் சர்க்கா கொல்லப்பட்டி சேர்ந்தவர், தலாப்பட்டி சேர்ந்தவர். இவர் மீதும் 6 வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குகளும் கட்சி வழக்குகள். இவரும் டிராயர் போட காலத்திலிருந்து மருத்துவர் ஐயாவோடு பயணிப்போர் கோவிந்தன். அடுத்தபடி லட்சுமணன், இவர் 2 முறை ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர். வீரபாண்டி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர். இவர் மாவட்ட தலைவர். இவர் மாநகர் மாவட்ட தலைவர், அவர் தெற்கு மாவட்ட தலைவர், இவர் வடக்கு மாவட்ட தலைவர். லட்சுமணன், இவர் மேலும் 10 கேஸ் இருக்குது. என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னா, எங்க மருத்துவர் ஐயா மதுக்கடைகளை மூடணும்னு சொன்னாரு. ஸ்டீல் பிளான்ட் இருந்த மது 2 சாராய கடையை அடிச்சு உடைச்சு சிறைக்கு போயிட்டு வந்தவர். இவருடைய வரலாறு. அவர் தம்பி செந்தில்னு சொல்லிட்டு அவர் 2வது தலைமுறை அரசியல்வாதி. எப்படின்னா ஓமலூர் சேலம் நம்முடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர். அவங்க அப்பா துரைசாமின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே மருத்துவர் ஐயா ரொம்ப நெருக்கமானவர். இவர் பிறக்கும் பொழுதே பாட்டாளி மகிழ்ச்சி. அவர் தமிழன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு 5 இடங்களில் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. இன்னொரு கிழக்கு மாவட்ட செயலாளர், அவரு கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் சொல்லிட்டு அவருக்கு அவர் அரசியல் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் 40 ஆண்டுகள் மருத்துவர் ஐயாவே தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். ஒன்றிய பல்வேறு பதவிகள் வகித்தவர். இப்ப இங்க இருக்கிறவங்க நாங்கள் கூட கேட்கிறோம், காவல்துறை எல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் தான். நடராஜிங்கவா, காவல்துறை அனைவரும் உங்களுக்கு நண்பர்கள் தான். நீங்க கேட்டுங்க, எங்க மேல யார் மேல என்ன வழக்கு இருக்குது, எங்க மேல எத்தனை பேருக்கு மேல கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்கிறது, யாரு நாங்க ரோட்ல இழந்த பழம் விற்கிறோம் அப்படின்னு சொல்றது கேளுங்க. சரி, இழந்த பழம் தெருவில் விற்கிறவன் கேவலமானவனா? தெருவில் இழந்த பழம் விற்கிறவன் கேவலமானவங்களா? நான் கேட்கிறேன். அவனும் ஒரு பாட்டாளி, ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி அஸ்தி கலதை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர். இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை
மருத்துவர் ஐயா அவர்கள் 80ஆம் வருஷம் வன்னிய சங்கத்தை துவங்கினார். 1980. 68 எங்க சென்னையா அண்ணன் அன்புமணி பிறகுறாரு. அப்ப பிறந்து வன்னிய சங்கம் துவங்கும் பொழுது அவர் வயசு 12 வயசு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இயக்கத்தை ஐயா அவர்கள் துவங்கும் பொழுது அவருக்கு ஒரு 21 வயசு. இப்ப இப்படி இந்த கட்சி துவங்குவதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு இருக்கிற கட்சி திமுக, அதிமுக மற்ற கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு தாய் இயக்கம்னு இருக்கும். அந்த கட்சிகளுக்கெல்லாம் தாய் இயக்கம்னு யாருன்னா தந்தை பெரியாருடைய திராவிட கழகம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தாய் இயக்கம் எது தெரியுமா? தாய் இயக்கம் கிடையாது, ஒரு தாய் தான். யார் அந்த தாய்? எங்க மருத்துவர் ஐயா தான். எங்க மருத்துவர் ஐயா அவர்களே சுயம்புவாக பெற்றெடுத்த குழந்தை தான் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில சுயம்புவா மருத்துவர் ஐயா அவர்கள் பண்ணாரு. நானு எல்லாத்தையும் பத்தி சொன்னேன். நானு 18 முறை சிறைக்கு போயிருக்கிறேன். ஒரு முறை குற்றம் சாட்ட நானும் ரத்னம் மட்டும் இல்ல 106 பேர் குற்றம் சாட்டிருந்தோம். எதுக்காக? மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்ய பொழுது நாங்கள் ரோட்ல நின்று கோஷம் போட்டோம். அதனால எங்களை உள்ள போட்டாங்க. 36 வருஷமா 35 வருஷமா ஐயா கூட பயணி 1989 காலத்திலிருந்து பயணிட்டு இருக்கோம். இது மாதிரி இப்படி இருக்கிற ஒரு நிகழ்வுல மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சிப்பது நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு வருந்தி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்னுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா அண்ணன் ஜி கே மணி இருந்தார். 25 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 25 ஆண்டுகள் இருந்தார். 25 ஆண்டுகள் இருந்த தலைவரை எங்க ஐயா கூப்பிட்டாரு. மணி அப்படின்னாரு. ஐயான்னாரு, நீ நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா சின்னையா அன்புமணியை போட்டலான் இருக்கிறேன், நீ ஒதுங்கிங்கன்னு சொன்னாரு. ஐயா உடனே போறேன் ஒதுங்கிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நடந்த பொதுக்குழுவில் சாமானியனா இருந்தா அழுவாங்க, மனவேதனைப்படும். உன்னகைத்த முகத்தோடு அன்றைக்கு அவரை முன்மொழிந்து கொண்டு வந்தவர் ஜி கே மணி அண்ணன். அவரை இன்றைக்கு படுத்துகிற அவமானம் சொல்லி மாலுமா? இப்ப நாங்கெல்லாம் நல்லவர்கள் முந்தானத்து வரைக்கும். இப்ப மருத்துவர் ஐயா அவர்களோடு யாரெல்லாம் இணைகிறோமோ எங்களை முகநூலிலே தாக்குவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. முகநூல்ல தயாரா, இவன் ரவுடி, இவன் முடிச்சு வைக்கி, இவன் நடிகன், இவன் மொல்ல மாறி திருடன், இந்த மாதிரி. நேற்று வரையில் நாங்கள் நல்லவர்கள். இன்றைக்கு நம் மருத்துவர் ஐயா தான் எங்க தலைவர். அதற்கு அடுத்தபடியே நீங்க தான் தலைவர், எந்த மாற்றமும் இல்ல. எங்க அண்ணன் சின்னையா அவர்கள், நாங்க இப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, விவேகானந்தர் சொல்லுவாரு, தலைவரை தேர்ந்தெடுக்க முன்பு 1000 முறை யோசி, தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு 2 நடக்கணும். என்ன நடக்கணும்? நீ செத்துட்டா அந்த தலைவரை மறந்துடணும், அல்ல அந்த தலைவர் மறைந்தால் நீ தலைவரை மாத்துன்னு சொன்னார். அந்த அடிப்படையில தான் நான் ஐயாவை பார்த்து அரசியலுக்கு வந்தோம். நீங்களே யாரை பார்த்து அரசியலுக்கு வந்தீங்க? ஐயாவை பார்த்து மாவட்ட சேவை மாவட்டத்தில் அரசியலுக்கு வந்தாங்க. இவர்கள் இன்னைக்கு கெட்டவர்களா? நாங்க இன்னைக்கும் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்கள் முதல் வேட்பாளர் எங்க அண்ணன் நீங்க தானா? ஐயா மாத்தி சொல்ல மாட்டாரு, கோபத்துல சொல்றாரு, நீங்க தான். இன்றைக்கு 15 வருஷமா இந்த கட்சி நீங்க தான் வழிநடத்திட்டு இருக்கீங்க, நீங்க தான் நடத்துறீங்க. இப்ப நீங்க இன்னொன்று பத்திரிகை மட்டும் சொல்றேன், எங்க அண்ணன் அன்புமணி மாதிரி ஒரு நல்ல தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது, நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அப்படியே அப்படியே வாயில போடுறது கூட எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை இப்ப ஐயாவை சொல்றீங்க, ஐயாவை சுற்றி 3 பேர் தீய சக்தின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுங்களா? ஐயா எங்க சின்னையாவை வழிநடத்துற சக்திகளை சொல்லட்டுமா? சொன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? சேலம் கார்த்திலிருந்து ஆரம்பிச்சு எங்க இது வரைக்கும் போலாம். நான் போக விரும்பல. அண்ணா உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அவருடைய கால் படாத இடம் இருக்கா? 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களிலே அவர் கால்படாத கிராமம் இல்லை. 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறார். 45 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இந்த வன்னிய சங்கம் கொடி போட்டிருக்கணும், கலசம் போடணும், மாம்பழ சின்னம் போடணும், இதெல்லாம் யாருங்க உருவாக்குனது?
மருத்துவர் ஐயாவுடைய தனிப்பட்ட சிந்தனையில் உருவானதான. அப்புறம் பெண்களை எங்க ஐயா என்ன சொல்ற தெரியுங்களா, நாங்கெல்லாம் போறோம்னு வச்சுங்க, எப்பா சின்ன பொண்ணா இருந்தோம்னு வச்சுங்க, இப்ப செல்லும் இருக்காரு, நடராஜ் இருக்காரு, நடராஜ் பார்த்தா சொல்லுவாரு, எப்பா உன் பெண் தேவதை, என்ன காரணம் சின்ன பொண்ணு மேஜர் ஆகல, பெண் தேவதம் பாரு, சரி பெண் தெய்வம் பாரு, ரத்தனத்தை பார்த்தா கேட்பாரு, என்ன பார்த்தா கேட்பாரு, உன் பெண் தேவதை எப்படி இருக்கான்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் கல்லூரி படிக்கிறாங்க. நேற்று நடந்த பாமக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக ராமதாஸை சுற்றி 3 தீய சக்திகள் இருப்பதாக அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பாமக எம்எல்ஏ அருள் பேசி பல்வேறு விஷயங்கள் குறித்தும் குறிப்பிட்டார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.